டிங் டாங் டிங் டாங் தொழுகைக்கு அழைக்கிறது உன்னை என்னை. தம்பி தங்காய் நீயும் வந்திடுவாய், இயேசுவோடு பேசிடலாம். தம்பி தங்காய் நீயும் வந்திடுவாய், இயேசுவோடு பேசிடலாம். ஆலயத்தின் மணி ஓசை டிங் டாங் டிங் டாங் தொழுகைக்கு அழைக்கிறது உன்னை என்னை. நாம் கடவுளை தொழுவோமாக. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். ஜெபம் செய்வோம். தாயும் தந்தையுமாகி எங்கள் ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளிலே இந்த கொரோனா வைரஸ் பரவுதலின் நிமித்தம் ஆலய கூடுகைக்கு தடைகள் இருக்கிற சூழலில் நாங்கள் வீடுகளில் இருந்து இந்த தொழுகையிலே பங்கேற்கிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த தொழுகையில் பங்கேற்கிற எங்கள் எல்லார் மூலமும் நாமம் ஆட்சிமைப்படட்டும் என்று நாங்கள் வேண்டுகிறோம். நாங்கள் சிறுகவும் உம்முடைய நாமம் பெருகவும் உம்மை நோக்கி ஆண்டவரை நாங்கள் பார்க்கிறோம். இந்த கூடுகை வேளையின் ஆரம்பம் முதல் இறுதி வரையிலுமாய் எங்களை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் வழி நடத்தும். எங்கள் வாழ்க்கையையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தருளும். உம் கிருபை எங்களோடு எப்போதும் தங்கியிருக்கட்டும். இயேசு இரட்சகரின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். ஞான பாடல் 47 நாம் இணைந்து பாடுவோம். வானமும் பூமியும் சமஸ்த அண்டமும் படைத்த நீர். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட திருமறை பகுதி அப்போஸ்தலர்களுடைய நடபடிகள் 2வது அதிகாரம் 42 முதல் 47 முடிய.
அப்போஸ்தலர் 2 முதல். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்பதே.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த இறை தொழுகையில் இல்லங்களிலிருந்து பங்கேற்கிற உங்கள் எல்லாரையும் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன். கடவுளுடைய அருளும் ஆசியும் உங்கள் எல்லாருக்கும் நிறைவாய் கிடைப்பதாக. இந்த நாளிலும் ஒருமனப்பட்டு செயல்படுதல் என்கிற தலையங்கத்தில் சில காரியங்களை சிந்திக்க முற்படுவோம். சிந்தனைக்கு ஆதாரமாக அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 46வது 47வது வசனத்தினை படிக்கிறேன். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். பிரியமானவர்களே, ஒரு மனம் நல்மனம் என்பார்கள். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வு என்கிறார் பாரதியார். ஒருமனப்பட்டு செயல்படுவதினால் வாழ்விலே உயர்ந்திடலாம் என்பது நாம் எல்லாரும் அறிந்த ஒன்று. மாற்றுத்திறன் பெற்ற சிறுவர் சிறுமிகளுக்கான விளையாட்டு போட்டி ஒன்று நடைபெற்றது. அதில் சிறுவர் சிறுமிகளுக்காக 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம் அறிவிக்கப்பட்டது. 9 சிறுவர் சிறுமியர் அந்த ஓட்டப்பந்தயத்திலே கலந்து கொள்வதற்காக அணிவகுத்து நின்றார்கள். ஒவ்வொருவரும் வெற்றி லட்சியத்தோடு துப்பாக்கி சத்தம் கேட்டவுடனே ஓட ஆரம்பித்தார்கள். ஓடிக்கொண்டிருக்கிற பொழுது எதிர்பாராத விதமாக ஒரு குழந்தை, ஒரு சிறுவன் கீழே விழுந்து அழ ஆரம்பித்தான். ஓடிக்கொண்டிருந்த மற்ற 8 பேரும் வேகத்தை குறைத்து திரும்பி பார்த்தார்கள். அதிலே ஒரு சிறுமி திரும்பி வந்து அந்த சிறுவனை தூக்கிவிட்டாள். பிறகு 9 பேருமாக ஒன்று போல கரம் கோர்த்து ஒரு சேர நடந்து 9 பேருமே வெற்றி இலக்கை எட்டினார்கள். ஒரு மனம் அவர்களை ஒன்றாக இயங்கச் செய்தது. பார்த்து கொண்டிருந்த எல்லாரும் ஆச்சரியப்பட்டு நீண்ட நேர கரவொலியை எழுப்பினார்கள். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகத்திலே சில வசனங்களை படிக்கிற பொழுது ஒருமனப்படுதலில் 2 வகை செயல்களை செய்திருக்கிறார்கள். ஒன்று கடவுளை மகிமைப்படுத்திய செயல்கள், இன்னொன்று கடவுளை மகிமைப்படுத்தாத தீய செயல்கள். இந்த நாளில் இந்த 2 காரியங்களை சொல்லி முடிக்க ஆசிக்கின்றேன். கடவுளை மகிமைப்படுத்தாத தீய செயல்கள் என்கிற பொழுது அப்போஸ்தலர் நடபடிகள் 5வது அதிகாரம் 9வது வசனத்திலே பேதுரு அந்த சப்பீராள் அந்த அம்மாவை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்காக நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? ஆதி திருச்சபை பொய்யற்ற ஒரு திருச்சபையாக வளர்ந்து கொண்டிருந்தது. ஆனால் அனனியா சப்பீராள் தேவனிடத்திலே பொய் சொன்னார்கள். அங்கே அவர்கள் தங்கள் வாழ்வையும் அழித்து கொண்டார்கள் என்று சொல்லி நாம் படிக்கிறோம். அவர்களுடைய ஒருமனப்பட்ட செயல்பாடு அவர்களையே அழித்து போட்டது. அதேபோல் அப்போஸ்தலர் நடபடிகள் 7வது அதிகாரம் 57வது வசனத்தில் ஆதி திருச்சபையில் பந்தி விசாரிப்பு பணியில் உண்மையுடன் செயல்பட்ட ஸ்தேவான், அவனுக்கு விரோதமாக ஜனங்கள் ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை கல்லறிந்தார்கள் என்று சொல்லி நாம் படிக்கிறோம். ஆக தீமை செய்வதற்கு ஒருமனப்பட்டு செயல்பட்டார்கள். அதேபோல் அப்போஸ்தலர் 18வது அதிகாரம் 12வது வசனத்திலே யூதர்கள் ஒருமனப்பட்டு மிகச்சிறந்த ஊழியக்காரனாகிய பவுலுக்கு விரோதமாக எழும்பினார்கள் என்று நாம் படிக்க முடிகிறது. பிரியமானவர்களை, இன்றைக்கும்
ஒருமனப்பட்ட நிலையில் கடவுளுக்கு விரோதமாக செயல்படுகிறவர்கள் உண்டு. மற்றவர்களுக்கு தீங்கு செய்கிறதற்காக ஒருமனப்படுகிறவர்கள் உண்டு. ஊழியக்காரர்களுக்கு எதிராக ஒன்றிணைந்து தீமை செய்கிறவர்களும் உண்டு. இவைகளை நாம் தவிர்த்து வாழுவதற்கு முயல்வோம். இரண்டாவதாக, கடவுளுக்கு மகிமையாய் ஒருமனப்பட்டு செயல்படுதல். இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரத்திலே பெந்தேகோஸ்தே நாளில் வெவ்வேறு நாட்டை சார்ந்த வெவ்வேறு மொழி பேசக்கூடிய கிறிஸ்தவர்கள் ஒருமனப்பட்டவர்களாக ஒன்று கூடி வந்தார்கள் என்று சொல்லி 1வது வசனத்தில் நாம் படிக்கிறோம். ஆக அங்கே அவர்கள் தூய ஆவியானவருடைய பொழிவை பெற்றார்கள். அது ஒரு பெரிய ஆசீர்வாதமான காரியம் என்று சொல்லலாம். மட்டுமல்ல, ஒவ்வொருவரும் ஆச்சரியப்படக்கூடிய அளவில் அவரவர் மொழிகளில் அங்கே நற்செய்தியை கேட்டார்கள் என்று சொல்லியும் நாம் படிக்கிறோம். அதேபோல பேதுரு போன்ற இயேசுநாதருடைய சீடர்கள் ஆற்றலை பெற்றார்கள் என்று சொல்லியும் நாம் அங்கே காண முடிகிறது. ஆக இங்கே அந்த ஆதி திருச்சபையாருடைய ஒருமனப்பட்ட கூடுகை ஒரு நல்ல செயல் உள்ள கூடுகையாக அமைந்திருக்கிறதனை நாம் காண்கிறோம். அதேபோல் அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் நாம் சிந்தனைக்கு என்று தெரிந்து கொண்ட 46, 47 ஆதி திருச்சபையார் ஒருமனப்பட்டு கூடினார்கள். அவர்களுடைய கூடுகை எப்படி இருந்தது என்று சொன்னால், வீடுகள் தோறும் மகிழ்ச்சியாக அப்பம் பிட்டார்கள் என்று நாம் படிக்கிறோம். வீடுகள் தோறும் மிக சந்தோஷத்தோடு அவர்கள் அப்பம் பிட்டார்கள். கபடமில்லாத இருதயத்துடன் போஜனம் பண்ணினார்கள் என்று சொல்லியும் நாம் அந்த வசனத்தில் படிக்கிறோம். கள்ளம் கபடம் இல்லாத ஒரு வாழ்வு அவர்களிடத்தில் இருந்தது. ஆக ஒருமனப்பட்டு செயல்படுகிறதற்கு இது ஒரு முக்கியமான ஒரு காரணியாக இருக்க வேண்டும். கள்ளம் கபடு இல்லாத இருதயம். அதைப்போல அவர்கள் ஒருமனப்பட்டிருந்து கடவுளை துதித்தார்கள் என்று சொல்லியும் நாம் படிக்க முடிகிறது. ஒருவருக்கொருவர் அவர்கள் ஜனங்களிடத்திலே தயவு பெற்றிருந்தார்கள் என்று சொல்லவும் நாம் காண்கிறோம். பிரியமானவர்களே, இவ்விதமான ஒருமனப்பட்ட வாழ்வு இன்றைக்கு சபையார் எல்லாருக்கும், ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் தேவையான ஒன்றாக காட்சியளிக்கிறது. இவ்விதமாய் ஒருமனப்பட்டு நாம் செயல்படுகிற பொழுது அங்கே ஆதி திருச்சபை வளர்ந்தது என்று சொல்லி நாம் அந்த வேதவசனத்தில் படிக்கிறோம். இன்றைக்கு நாம் வளருவதற்கு, நம்முடைய திருச்சபை வளருவதற்கு இந்த ஆதி திருச்சபை போல ஒருமனப்பட்டு நாம் செயல்படுவோம். இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே சில வசனங்கள் சொல்லுகிறதைப் போல ஒருமனப்பட்டு தீமையான செயல்களை நாம் செய்கிறவர்களாக இல்லாமல் ஆண்டவருக்கு மகிமையான செயல்களை ஒருமனப்பட்டு நாம் செய்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்திடுவாராக. ஆமீன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சபையின் அங்கங்களுக்கு என்று சில அறிவிப்புகள். சென்ற 12ஆம் தேதி நடைபெற்ற திருவிருந்து தொழுகை, திடப்படுத்தல் தொழுகையில் பங்கேற்ற அனைவருக்கும் நான் நன்றி சொல்லிக் கொள்ளுகின்றேன். வருகிற புதன்கிழமையிலும் ஆலயத்தில் நடக்கிற சிறப்பான தொழுகையில் அனைவரும் பங்கேற்க உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த கொரோனா வைரஸ் பரவுகிற காரணத்தினால் ஞாயிறு ஆலயத்திலே நாம் கூடி வர முடியவில்லை. வீடுகளிலே ஆன்மீகத்தோடு வாழுவோம். வெளியிலே நாம் செல்லுகிற பொழுதும் மிக கவனத்தோடு ஜாக்கிரதையோடு நாம் சென்று இந்த வைரஸிலிருந்து நம்மையும் நாம் உண்மையிலேயே பாதுகாத்து கொள்வோம். நம்முடைய ஆலயத்தில் உள்ள பெண்கள் சங்கம் சார்பில் நடைபெறுகிற அந்த சிறு சேமிப்பு திட்டம் இந்த ஜனவரியிலிருந்து திரும்பவும் ஆரம்பமாகுகிறது.
அதில் சேர்ந்து கொள்ள விரும்புகிறவர்கள் நம்முடைய பெண்கள் சங்க ஆலோசகரும் சிறு சேமிப்பு திட்ட பொறுப்பாளருமாக இருக்கிற திருமதி பீனா சேகர் அவர்களை நீங்கள் அணுகி அதில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். தொழுகைக்கு நிறைவாக கீதம் 246 பாடுவோம். உந்தன் சுயமதியே நெறியென்றுகந்து சாயாதே. ஜெபம் செய்வோம்.
அன்பு நிறைந்த ஆண்டவரே, வீடுகளிலிருந்து இந்த நாளிலும் உம்மை நாங்கள் நினைக்க, உம்மை துதித்து பாட, உம்முடைய வார்த்தைகளை கேட்க நீர் அருள் செய்தீரப்பா. உம்மை போற்றுகிறோம். எங்கள் மீது ஆண்டவர் தயவாக இருக்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்தியாவிலே பல நாடுகளிலே பரவுகிற அந்த ஒமிக்ரான் வைரஸுக்கெல்லாம் எங்களை இன்னமும் விலக்கி ஆண்டவர் காத்து கொள்ளும்படியும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அதில் பாதிக்கப்பட்டு இருக்கிற மக்களையும் ஆண்டவர் ஒரு சேதமும் இல்லாதபடிக்கு காக்கவும் நாங்கள் வேண்டுகிறோம் அப்பா. ஆண்டவர், அந்த வைரஸ் பரவுதலிலிருந்து ஒரு மாபெரிய விடுதலையை ஆண்டவர் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த வேளையிலேயும் ஆண்டவர், இந்த ஜெப வேளையில் பங்கேற்கிற எல்லாரையும் கடவுள் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பீராக. தேவையுள்ளவர்களுடைய எல்லா தேவைகளையும் ஆண்டவர் நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆண்டவரே, எல்லாருக்கும் சுவாமி நீர் ஆசீர்வாதங்களை தருவீராக. இந்த நாளிலும் அப்பா, சமாதானத்தை அனைவருக்கும் ஆண்டவர் அருளும், சந்தோஷத்தை ஆண்டவர் அனைவருக்கும் அருளும். நோய் நொடியோடு எங்களுக்கு விடுதலை கிடைக்காதா என்கிற நிலையில் தம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சகல வியாதிகளிலிருந்தும் விடுதலை அருள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். உழைக்கிற எல்லா பிள்ளைகளுடைய உழைப்புகளிலும் ஆண்டவர் பிரசன்னராக இருந்து ஆண்டவர் உழைப்புகளை ஆசீர்வதித்து நல்ல பலன்களை நீர் எட்டச் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்ப்பஸ்திரீகளாயிருப்போரோடு உம்முடைய கிருபை இருக்கட்டும். கர்ப்பத்தின் கனியை ஆண்டவர் ஆசீர்வதித்து ஏற்ற சமயத்திலே சுகமான விடுதலைகளை ஆண்டவர் அருளும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம். குழந்தை பேற்றை எதிர்நோக்குவோர், குடும்ப வாழ்வை எதிர்நோக்குவோருடைய வாழ்வில் கடவுள் அத்தகு ஆசிகளை அருள வேண்டுமென்று உம்மை பார்த்து நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். படிப்பதற்கு வேண்டிய ஞானத்தை ஆண்டவர் எல்லா பிள்ளைகளுக்கும் தாரும். கல்வி பாதிக்கப்பட்ட நிலையில் சில ஆண்டுகள் ஆண்டவர் நகர்ந்து கொண்டிருக்கிறது. எங்கள் பிள்ளைகள் சுவாமி எழுச்சி பெற ஆண்டவர் போதுமான ஞானத்தை ஆண்டவர் அருள நாங்கள் வேண்டுகின்றோம். இந்த காலையிலேயும் அப்பா, உம் கிருபை எங்களை விட்டு நீங்காததாக இருக்கட்டும். உம் கிருபை எங்களுக்கு போதும் சுவாமி. வளமுடன் ஆண்டவர் எங்களை வழி நடத்திட்டோம். இந்த காலையிலேயும் எங்கும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற எல்லாருக்கும் ஆண்டவர் இன்னமும் புதிய புதிய ஆசீர்வாதங்களை தந்து நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் சமூகத்தில் வாழக்கூடிய எல்லா சமய மக்களோடும் கடவுளுடைய கிருபையும் கடவுளுடைய ஆசியும் தங்கியிருக்கட்டும் அப்பா. ஆண்டவரே, அனைத்து உலகிலும் நடக்கிற மிஷினரி பணிகளை ஆசீர்வதியும். இந்தியாவில் நடக்கிற மிஷினரி பணிகள் மூலமும் இன்னமும் உம்மை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள் உம்மை ஏற்றுக்கொள்ள ஆண்டவர் அருள் புரிய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். இந்த காலையிலேயும் ஆண்டவரே, உம்முடைய நிழலில் எங்களை போதும் மறைத்து கொள்ள ஜெபிக்கிறோம். நாங்கள் ஒருமனப்பட்டு நல்ல செயல்களை செய்ய ஆண்டவர் எங்களை வழி நடத்தும். இந்த வாரம் முழுவதிலுமாய் உம்முடைய பிரசன்னத்தில் எங்களை ஆசீர்வதியும். இயேசு ரட்சகரின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். மீட்கப்பட்ட எவரா
நம்முடைய கடவுளும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூயாவியானோருடைய ஐக்கிய சிநேகமும் நம்ம எல்லாரோடும் இன்றும் இனிவரும் சதா காலங்களிலேயும் தங்கியிருப்பதாக.